காலங்களில் தகப்பனே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குற சப்பா எல்லாவற்றையும் தேவன் தயவாய் மன்னித்து ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எங்களை தாழ்த்துகிற கர்த்தாவே தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, தயவுள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, மாறாதவரே, துணையாளரே, தேற்றலவாளரே உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் தேசம் முழுவதும் நடக்கிற எல்லா பரிசுத்த ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே ஏசப்பா. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்மை காணும்படியாய் ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து போவாங்க ஏசப்பா. தேவன் பாதுகாப்போடு ஆண்டவரே கர்த்தாவை நீங்கள் கொண்டு போகும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே கர்த்தாவை தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே இந்த நாளில் என் தகப்பனே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தாவே நீங்க பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே கர்த்தாவே பலவீனத்தின் நிமித்தமாய் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க முடியாது இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஆண்டவரே உம்முடைய பலத்தை கொண்டு நடத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. ஊழியக்காரருடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பியாக ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே தகப்பனே வீடு ஒரு பக்கம் ஆண்டவரே சபை ஒரு பக்கமா கடந்து போவாங்க ஆண்டவரே கர்த்தர் பாதுகாப்பாய் கொண்டு போகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. கர்த்தாவே இந்த வேலையில இந்த நிமிஷத்துல எங்கள் திருச்சபை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபையை சுற்றி கர்த்தாவே ஏசப்பா உடைய மகிமை வேலி அடைக்கும்படி செபிக்கிறோம். இந்த சபைகளுக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளை கர்த்தர் சுட்டெரித்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சபை ஆளுக செய்யும்படி செபிக்கிறப்பா. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை தடைகளை உடைத்து கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் வேலை வச்சு கர்த்தாவே பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதபடிக்கு தேவன் தாமே தகப்பனே பரிசுத்த ஓய்வு நாள் உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுமுறை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே கர்த்தாவே தூய்மையாளர்களுக்கு கர்த்தாவே தேவனே இசப்பா கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே உடைய மகிமை ஆவியானவரே வெளிப்படும்படி ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே திருச்சபை ஒரு பிள்ளைகளும் கர்த்தா விட்டு விடாதபடிக்கு உம்மை ஆராதிக்க உடைய வார்த்தைகளை கேட்க தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு வரும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவை துதிக்கிறோம். புதிய ஆத்துமாக்களை காண தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கர்த்தாவே ஆராதனையில வார்த்தையில தேவன் மகிமைப்படும்படியாய் வெளிப்படும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறப்பா. அபிஷேகமானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுக செய்யட்டும் கர்த்தாவே தகப்பனே. மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள் மேலும் அபிஷேகம் இறங்கட்டும். பாடுகிற பிள்ளைகள் மேலும் அபிஷேகம் இறங்கட்டும். கேட்கிற பிள்ளைகள் மேலும் அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவர் எங்கள் ஊழியக்காரன் கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். அவரை பலப்படுத்தி தகப்பன உடைய மகிமையை நிமித்தமாய் நடத்த என் தேவ வார்த்தை தகப்பனை வெளிப்பட ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கபடி ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. ஆவியானவர் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரும் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சாட்சிகளிலே கர்த்தர் நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்கிறாங்க. எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. என் நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் தன்னையை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் தன்னையை போல் தூக்கி சுமப்பவர். சோதிட்ட நேரமெல்லாம் புதுபலன் எனக்கு அறிந்தீர். தூரத்தில் இருக்கும் நினைவினை அறிகின்றீர். சோதிட்ட நேரமெல்லாம் புதுபலன் எனக்கு அறிந்தீர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர் கதறுதல் கேட்டறிந்தவர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர் என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் தன்னை தூக்கி சுமப்பவர். தூசிய
சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகமே தளித்தீர். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகமே தளித்தீர். நன்மைகளை எண்ணி பாடுவே என்றும் நல்லவரே உம்மை போற்றுவே. நன்மைகளை எண்ணி பாடுவே நல்லவரே உம்மை போற்றுவே. என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர் தந்தையை தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர் தந்தையை தூக்கி சுமப்பவர். கோழித்த குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தீர். கோழித்த குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தீர். என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் என்னை நின்று மீண்டும் மாறிடாதவர். என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் என் நேசர் என்றும் என்றும் நாதவர். என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர் என்றோ தந்தையை தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர் என்றோ தந்தையை தூக்கி சுமப்பவர். வழி தெரிஞ்சோ தொலைஞ்சி போன பாத புரியாம பயந்து நின்னு. வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சி போன பாத புரியாம பயந்து நின்னு. நூறு பேரை தேடி நீங்க போகல தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நூறு பேரை தேடி நீங்க போகல தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏகமுள்ள கண்ணால எங்கித்தான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சி போன பாத புரியாம பயந்து நின்ன. வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சி போன பாத புரியாம பயந்து நின்ன. பிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க நரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க நரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன். என்னை தேடுவதை நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்னை தேடுவதை நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல எங்கமுள்ள கண்ணால எங்கிட்டான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏகமுள்ள கண்ணால எங்கிட்டான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க.
முன்னே ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகளெல்லாம் நீக்கினீர். என் கரம் பிடித்து தூக்கினீர், கரைகளெல்லாம் நீக்கினீர். பிள்ளையாக மாற்றிவிட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஒரு பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால இங்கிதான் நீங்க. இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கல் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அல்லேலூயா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனும் மரணம் மாணவர். என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்வே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால்தான் வாழ்கின்றேனே. கிருபையினால்தான்
ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இந்த காலவேளையிலே தேவன் தாமே தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகும்படிக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபா ஷாமலாதரன ரிபி ஷபலா கரதரன. எஸ், அந்த காலவேளையில கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். காலவேளையில கர்த்தருடைய தயவு உண்டாவதாக. எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடுகிறார்கள், அங்கே நான் இறங்கி வருவேன் சொன்ன தெய்வம் இந்த வேலையில கூட ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவன் சொல்ல மாட்டேன். இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவனே கதா. உடலில் வானம் பூமியாவும் ஆளும் தேவனே கதா. உடலில் என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதா. என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ. நான் கண்ணுறங்கா காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ. நான் கண்ணுறங்கா காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி உள்ள கையில் இணைவரை இந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்கும் அல்ல தேவன் அல்லவோ. உள்ள கையில் இணைவரை இந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்கும் அல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி
ஆராதனை அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரலோகத்தில் வீற்றிருக்கிற பரம தகப்பனுடைய நாம இந்த காலவெளியில மகிமைப்படுவதாக. ஓ ராபா ஷாபா லாதாரா நரிபி ஷாக்கால் ஆராதனை. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நெஞ்சம் மறப்பதில்லை ஏசப்பா, என் மனசெல்லாம் உங்க நினைப்பு தானப்பா. இந்த நெஞ்சம் மறப்பதில்லை ஏசப்பா, என் மனசெல்லாம் உங்க நினைப்பு தானப்பா. உம்மை என்று வேறு துணை உலகில் எனக்கு ஏதப்பா, உம்மை என்று வேறு துணை உலகில் எனக்கு ஏதப்பா. உம்மோட நினைப்புலதான் வாழுறேனப்பா, நான் உம்மோட நினைப்புலதான் வாழுறேனப்பா. எந்த நெஞ்சம் மறப்பதில்லை, என் மனசெல்லாம் உங்க நினைப்பு தானப்பா. எந்த நெஞ்சம் நான் தள்ளாடி நடந்தாலும் உங்க நினைப்புதான், நான் நின்றாலும் ஓடினாலும் உங்க நினைப்புதான். நான் தள்ளாடி நடந்தாலும் உங்க நினைப்புதான், எங்க சென்றாலும் துணையாக நீங்க ஏசப்பா. எங்க சென்றாலும் என் வாழ்வுக்கு வழிகாட்டி நீங்க தானப்பா, என் வாழ்வுக்கு வழிகாட்டி நீங்க தானப்பா. எந்த நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரு அபாஷாலாராதனா. ஓ எந்த நெஞ்சம் மறப்பதில்லை ஏசப்பா, என் மனசெல்லாம். நான் வியாதியில கிடந்த போது உங்க நினைப்புதான், அதன் வேதனையால் துடித்த போது உங்க நினைப்புதான். நான் சுகமான காரணம் நீங்க ஏசப்பா, நான் சுகமான காரணம் நீங்க ஏசப்பா. அதை சொல்லாமல் என்னாவும், அதை சொல்லாமல் என்னாவும் மூடாதப்பா. எந்த நெஞ்சம் மறப்பதில்லை, எந்த நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரு அபாஷாலாராதனா. உம்மை என்று வேறு துணை உலகில் எனக்கு ஏதப்பா, உம்மோட நினைப்புல நான் வாழுறேனப்பா. இந்த நெஞ்சம் மறப்பதில்லை ஏசப்பா, என் மனசெல்லாம்
ஆந்தர தாரண ஓராபாசால எந்த நெஞ்சம் மறப்பதில்லை. ஓ தேவனுக்கு மகிமை, கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை. ஓ எந்த நெஞ்சம் மறப்பதில்லை இயேசுவா. எந்த நெஞ்சம் மறப்பதில்லை இயேசுவா. மனசெல்லாம் எந்த நெஞ்சம் மறப்பதில்லை இயேசுவா. நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தின தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் விட்டிருக்கிற பரம தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓராபா ஷக்கல் ஆராதனை. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை நிறைந்த உள்ளத்தோடு, கிருபை நிறைந்த உள்ளத்தோடு அவரை போற்றி துதிப்போமாக. இந்த கால வேளையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட, ஓ எஸ் கர்த்தர் எனக்காக செய்தார் செய்வார் என்கிற ஒரு ஓ ராபா ஷாலா ராதானா ரீபி ஷாமா லாகா ராதாரனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you for, thank you for, thank you for. இதுவரை நடத்தின தயவிற்காக நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. பணம் ஒரு நாள் நம்மை விட்டு பறந்திடுமே, பதவியும் ஒரு நாள் நம்மை விட்டு மறைந்திடுமே. பணம் ஒரு நாள் நம்மை விட்டு பறந்திடுமே, பதவியும் ஒரு நாள் நம்மை விட்டு மறைந்திடுமே. பரமனின் இயேசு அன்பு கடைசி வரை கூட வருமே, பரமனின் இயேசு அன்பு கடைசி வரை கூட வருமே. பரிசுத்த வாழ்வுதான் பரலோகம் சேர்த்திடுமே, பரிசுத்த வாழ்வுதான் பரலோகம் சேர்த்திடுமே. இன்றைக்கு இருப்பவன் நாளைக்கு இல்லையே, இன்றைக்கு நீயும் மனம் திரும்பிடுவான். இன்றைக்கு இருப்பவன் நாளைக்கு இல்லையே, இன்றைக்கு நீயும் மனம் திரும்பிடுவான். நாளை என்பது நமது இல்லையே, நாளை என்பது நமது இல்லையே. நரநேசுவை
மாற்றிடுமே. இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு இல்லையே, இன்றைக்கு நீயோ. இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு இல்லையே, இன்றைக்கு நீயோ. மனம் திரும்பிடுவாய், நாளை என்பது நமது இல்லையே. நாதன் இயேசுவை நம்பி வந்திடுவார். சொல்லுங்கள், நாளை என்பது நாதன் இயேசுவை நம்பி வந்திடுவார். இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு இல்லையே, இன்றைக்கு நீயோ. மனம் திரும்பிடுவார். பணம் ஒரு நாள் நம்மை விட்டு பறந்திடுமே, பதவியும் ஒரு நாள் நம்மை விட்டு மறந்திடுமே. பணம் ஒரு நாள் நம்மை விட்டு பறந்திடுமே, பதவியும் ஒரு நாள் நம்மை விட்டு மறந்திடுமே. பரமனின் இயேசு அன்பு கடைசி வரை கூட வருமே, பரமனின் இயேசு அன்பு கடைசி வரை கூட வருமே. பரிசுத்த வாழ்வுதான் பரலோகம் சேர்த்திடுமே, பரிசுத்த வாழ்வுதான் பரலோகம் சேர்த்திடுமே. இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு இல்லையே, இன்றைக்கு நீயோ. மனம் திரும்பிடுவார். இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு இல்லையே, இன்றைக்கு நீயோ. மனம் திரும்பிடுவார். நாளை என்பது நாதன் இயேசுவை நம்பி வந்திடுவார். நாளை என்பது இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு இல்லையே, இன்றைக்கு நீயோ. மனம் திரும்பிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், இன்னைக்கு நிறைய பேர் மனம் திரும்பாத. நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், திருப்பந்திக்கு முன்னால் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தோடு பாவத்தை கூட்டிக் கொண்டு இருக்கிறாங்க, அக்கிரமத்தோடு அக்கிரமத்தை கூட்டிக் கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நாளைக்கு மனம் திரும்பலாம், நாளைக்கு சபைக்கு போலான்ன்றதே இல்லை. எப்போ தோணுதோ அப்போ சபைக்கு போகணும். இன்றைக்கு தோணுதுன்னா இன்றைக்கே தேவனுடைய ஆலயத்துல போய் நிற்கணும். இன்னைக்கு ஒரே வேத சொல்லப்படுகிறது, 1000 நாள் இந்த பூமியில வாழ்வதை பார்க்கணும். ஒரே ஒரு நாள் உன் பிரகாரம் அந்த ஆலயத்துல வாழ்வது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு 1000 வருஷம் இருக்கலாம், 1000 நாட்கள் இருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு நாள் நம்ம விட்டுட்டா ஆண்டவருடைய வருகையில நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோமா? ஆண்டவரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர் ஜனமே, ஆண்டவரை மறுதளிக்கிற ஜனமே, இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிற ஜனமே, ஓ மனம் திரும்பு, மனம் திரும்பு. வேத சொல்லப்படுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இன்றைக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஓ ராபா ஷாமா லாக்கா ராதாரா நரிபி ஷாபா லாக்கா ராதாரா. எஸ் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று, ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குவதாக, உங்க மகிமை இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூட கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை பரலோகமே என் சொந்த
சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே. உள்ளத்தின் ஆழத்தை கூட உணர்ந்து பாடலாமா? வருத்தம் பசிதாக பரலோகமே என் சொந்தமே ஓட்டத்தை செய்ய மூட நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை செய்ய மூட நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே. நான் என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவை அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவை அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. ரவசலரதனா பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே. நிறைய பேர் உள்ளத்தின் ஆழத்திரண்டு கூட பாடல. இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடினீங்கன்னா பரலோகமே
என்பதாக பாடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆராதனையில தான் நம்ம பாடணும் அந்த பாட்டு. ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்லி பாடு. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். செத்த பிறகு யாருன்னா பாட முடியுமா? உயிரோடு இருக்கும் பொழுதுதான் பாட முடியும். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன் எப்ப சொல்ல முடியும்? உயிரோடு இருக்கும் போதுதான் சொல்ல முடியும். செத்துட்ட பிறகு அந்த வார்த்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இன்னைக்கு வெண்கிரீடம் வாஞ்சிக்கிற விண்ணவர் பாதம் சேர்வேன்னு இன்னைக்கு நீ மனம் திரும்பி, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவரோடு பாதப்படுகிற அவரின் மகிமை எனது லட்சியம். இன்னைக்கு விசுவாச பாதையில சோறாம ஓடிடு. இன்னைக்கு நாட்கள் நெருங்குது, வாஞ்சை பெருகுது. இன்னைக்கு தூதர்கள் பாடிட தூயனை நான் தரிசிப்பேன். இப்பதான் தரிசிக்கணும். உயிரோடு இருக்கும் போது கர்த்தரை தரிசிக்கணும். தேவப்பிள்ளை உயிரோடு இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிறோமா? என்றைக்கு பரலோகம் போவோம், என்றைக்கு அந்த சொந்தத்தை காண்போம், இன்ப இயேசுவை என்னைக்கு காண போறேன் என்கிற வாஞ்சை இருக்குதா உள்ளத்துல? அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துக்கு கூட சொல்லமா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என்று காண்பேனோ, என் இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இந்த வார்த்தை எத்தனை பேரால் சொல்ல முடியாது? இன்னைக்கு ஆண்டவரை தேடாத, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யறவங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? என்னைக்கு நான் இயேசுவை காண போறேன் தெரியல. பரிசுத்த சிந்தையுடன் வாழ்கிறவர்கள் மட்டும்தான், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் மட்டும்தான். வேதம் சொல்லப்படுகிறது, நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தான். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் எழுதுதும் நிறைய பேரு கண் விழிச்சதும் அப்பா ஒரு நாள் வந்துடுச்சு அப்படிதான் நினைக்கிறோம். கண் விழிச்சதும் நம்மளுக்கு என்ன தெரியுமா தோணணும்? அப்பா இன்னைக்கு நான் உன் கூட வாழணும்ப்பா, நான் உன் கூட இருக்கணும்ப்பா. இந்த நாள் முழுதும் வெயிலாகில மழையாகில ஒண்ணு என்ன சேதப்படுத்தாத, நீர் என்ன பாதுகாப்பிறாக என்று சொல்லி எழுதுப்பாரு. காலையில எழுந்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறா, பரவாயில்ல இந்த ராத்திரி நான் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. பரவாயில்ல, இன்னைக்கு நான் கர்த்தரோடு வாழ போறேன், இன்னைக்கு முழுவதும் நான் கர்த்தரோடு இருக்க போறேன், நான் கர்த்தருக்குள்ள இருக்க போறேன், அவர் எனக்குள்ள இருக்க போறாரு. நான் கர்த்தருக்குள்ள இருக்க போறேன், அவர் எனக்குள்ள இருக்க போறாரு. அந்த ஒரு ஒப்பந்தத்தோடு, அந்த ஒரு அனுசரணையோடு இன்னைக்கு எத்தனை பேரால எழுந்துக்க முடியும்? எழுந்துக்கும் போதே நிறைய பேர் ஐயோ இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை, ஐயோ சர்ச்சுக்கு வேற போகணும், சர்ச்சுக்கு போறது என்ன சொல்றது, ஐயோ சர்ச்சுக்கு போகணும். அந்த மாதிரி ஆட்கள் தான் லேட்டா வருவாங்க. அந்த நேரம் தவறி வரவங்க எல்லாம் எப்படி திரும்ப எழுந்திருப்பாங்க? இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை, அடைச்ச டெய்லி பணம் பணம்னு போனோம், இன்னைக்கு மட்டும் போயிட்டு இந்த சர்ச்சில் உட்காரணும்னு நினைப்போம். ஆனா அந்த பரலோக சிந்தையில் இருக்கிறவங்க ஐயோ எப்பா இன்னைக்கு ஆண்டவரோடு நான் உறவாட போறேன், ஆண்டவரோடு நான் பேச போறேன், ஆண்டவர் என் துக்கங்களை சுமந்தார், என் கஷ்டங்களை சுமந்தார், என் கண்ணீரை துடைத்தார்,
என் நோய்களை சுமந்தார், என் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த தகப்பனுக்கு நான் நன்றி சொல்ல போறேன்னு எத்தனை பேரால் ஆலயத்துக்கு வர முடியும்? ஆண்டவருக்கு இன்னைக்கு போய் நன்றி சொல்ல போறேன். என் கர்த்தரை பார்த்து ஒரு தேங்க்ஸ் பண்ண போறேன். இந்த 6 நாளும் அப்பம் தண்ணீர் கொடுத்து ஆசீர்வதித்திலே உமக்கு நன்றி. வேலை ஸ்தலத்துல பாதுகாத்திலே உமக்கு நன்றி. என் குடும்பத்தை பாதுகாத்திலே உமக்கு நன்றி. எத்தனை பேரு நினைச்சு வரோம் ஆலயத்துக்கு? இன்னைக்கு கர்த்தருக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுவோம். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூட சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன், நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். வீணாய் போன வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி வச்சிருக்கிறாரு. ஓ, புல்லுக்கு ஒப்பா இருக்கிற நிலைமைய இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கூட்டி தராரு. என் வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷத்தை கூட்டி தராரு, ஒவ்வொரு மாதத்தை கூட்டி தராரு, ஒவ்வொரு வாரங்களை கூட்டி தராரு, ஒவ்வொரு நாட்களை கூட்டி தராரு. எத்தனை பேர் நன்றி சொல்ல வந்திருக்கிறீங்க? நன்றி சொல்லி பாரு, கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாரு. ஓ, கடந்த காலம் முழுதும் பாதுகாத்தரே உமக்கு நன்றிப்பா. ஆண்டவரே, கடந்த நிமிஷம் வரைக்கும் என்னை பாதுகாத்தரே உமக்கு நன்றிப்பா. இன்னும் ஆண்டவரே உமக்காக ஓட எனக்கு பலம் தாங்க சொல்லி பாரு. எங்களை இன்னும் எனக்கு ஓட பலம் தாங்கப்பா. உங்க கிருபை செய்யுங்கப்பா. ஓ, இன்னும் விசுவாச ஓட்டத்தை ஓடணும்பா. இன்னும் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லணும்பா. சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரே. எத்தனை பேரால இருக்க முடியுது? எத்தனை பேரால சொல்ல முடியுது? அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே. சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோ. சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிக்கிறது அவளைய. நிந்தை சுமப்பேன், நிந்தை இருந்தாலும் சந்தோஷம் கொள்வோ. ஏன்னா சிந்தை வாழ்வில தாழ்மை தரிக்கணும். நிந்தை சுமக்கும் பொழுது சந்தோஷம் கொள்ளினா இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. எத்தனை பேரால உணர முடியுது? சிந்தை வாழ்க்கை இருக்கும் பொழுது தாழ்மை வரணும். இன்னைக்கு சிந்தை வாழ்க்கை இருக்குதா, கஷ்டமான சூழ்நிலை இருக்குதா, அப்போ உன்னை தாழ்ந்து உன் கொம்ப உயர்த்தாத, திமிரு பிடிச்சது போல அலையாத. என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி சொல்லுவாங்க என்று திமிரு பிடிச்சு வாழையாத. நிந்தை சுமப்பினோம் என்ன இருக்கணுமா? சந்தோஷம் கொள்ளணும். என்னைக்கு நிந்த வருதோ, என்னைக்கு அவமானம் வருதோ, அன்னைக்கு ஒரு சந்தோஷம் வரணும் வாழ்க்கையில. என்ன கர்த்தர் நேசிக்கிறாரு, என்ன தாங்க போறாரு. என் பலவீனத்துல நான் அதான் நினைச்சேன். என் பலவீனம் வரும்போதுல நான் நினைப்பேன், கர்த்தர் என்ன தாங்க போறாரு, கர்த்தர் என்ன தூக்க போறாரு, இன்னும் மேல மேல உயர வைக்க போறாரு. ஆண்டவர் ஒரு சின்ன என்ன சொல்லுற கஷ்டம் வருதுன்னா, கர்த்தர் என்ன உயர 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 தூக்க போறாரு. உயர 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 உயர்வை உயர்வை சொல்ல போகல வாயை திறந்து. நான் எப்பொழுதெல்லாம் விழுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் என்ன சொல்லுது தாழ குதிக்கிறேனோ, கர்த்தர் என்ன அப்போதெல்லாம் தூக்கி நிறுத்த போறாரு, என்ன அப்பொழுதெல்லாம் தூக்கி நிறுத்த போறாரு. ஹல்லேலூயா. இயேசு தாங்குவா. நீ விழும்போது அவரே சுமப்பா, ஒருபோதும் கைவிடவே மாட்டா. அவருக்காக வாழும்போது அவரே தாங்குவாரு.
பாரு. அவரே உன்னை பாதுகாப்பா தேவ பிள்ளையே. எல்லாவற்றையும் இழந்தாலும் அவருக்காகவே அனைத்தை இழந்தாலும் அதை மகிமையாக என்ன? கர்த்தருக்காக தூக்கத்தை எழுந்திருக்கிறியா? கர்த்தருக்காக நாட்களை எழுந்திருக்கிறியா? கர்த்தருக்காக நீ எதை எழுந்திருக்கிற? நிறைய பேர் ஒண்ணுமே இழக்கல, இன்னும் சுயத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் சுயநலத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்காக ஒன்னும் இழக்கல, அவருக்காக ஒன்னும் சகிக்கல, அவருக்காக ஒன்னும் சுமக்கல. ஆண்டவருக்காக நீ எதை செய்து கொண்டிருக்கிற? இன்னைக்கு வர வேண்டிய ஆத்மா தடுத்து கொண்டிருக்கிறது. வீட்டுல போயிட்டு இன்னைக்கு நீங்க சொல்ற வார்த்தைகளை கொண்டு போயிட்டு வீட்டுல சொல்லி ஆத்மாக்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. வராத 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 சொல்லி கொண்டிருக்கிறது. நீ வராத வராத சொல்ற வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா வராது. நீ ஆத்மாவை கெடுக்கல, உன் ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. நீ ஆத்மாவை கெடுத்து கொண்டிருக்கல. தேவ பிள்ளைய, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீதான் வராத சொல்லி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உனக்கு கொடுக்க நினைத்ததை நீ வராத வேணான்னு சொல்லி கொண்டிருக்கிற. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. சொல்லப்பல, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கையை வச்சு சொல்லுங்க போல, வலது இருதயத்தில் வச்சு சொல்லுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீ எவ்வளவு நாள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீ, உன் வீட்டுல ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டே இருக்கும், உன் குடும்பத்துல நிம்மதி உண்டாய் கொண்டே இருக்கும். அவர் தாங்குவார், அவர் சுமப்பார், அவர் தப்பி வைப்பார். இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, குடும்பத்துக்கு சாட்சியா வாழுங்க, வீட்டுக்கு சாட்சியா வாழுங்க, உன் தாய் தகப்பனுக்கு சாட்சியா வாழுங்க. இன்னொரு பார்த்து அவிவிசுவாசி பார்த்து நீ சபைக்கு போலியான்னு கேட்கிறானா, நீ அன்னைக்கு செத்துட்டேன்னு அர்த்தம். இன்னைக்கு சபைக்கு போல நீ உன்னை ஒருத்தன் வந்து பார்த்து கேட்கிறான்னா, அன்பு தேவ பிள்ளைய, அன்னைக்கு நம்ம செத்துட்டுதான் அர்த்தம். நிறைய பேருக்கு புரிய மாட்டேன், நிறைய பேர் புரிய மாட்டேன். வெளியில இருக்கிறவங்க கேட்கறாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு போல, இன்னைக்கு 1ஆம் தேதி ஆச்சு சர்ச்சுக்கு போல. இது சொல்லுது, நான் வேலைக்கு வந்துட்டேன், எனக்கு லீவு தரல. செத்துட்டா யாரு உனக்கு லீவு தருவாங்க? உயிரோடு இருக்கும் மொத்தம் உனக்கு லீவு வேணும். செத்துட்டா யார் லீவு கொடுப்பாங்க? ஜீவன் சரீரத்தை விட்டு போயிட்டு பிறகு யாருக்கிட்ட போய் லீவு கேட்ப? அன்னைக்கு போய் கேட்பியா? பணத்துக்காக லீவு கேட்க முடியுமா? அதான் பக்தன் பாரு, நான் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தரை பாடுவேன், என் உள்ள மகிழ்ந்து என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். உயிரோடு இருக்க மட்டும்தான் அவரை துதிக்க முடியும். செத்து போன பிறகு துதிக்க முடியாது, உயிர் இல்லாத போது துதிக்க முடியாது. உன்னை பார்த்து என்னைக்கு நல்லா எழுதி வச்சுக்கோ தேவ பிள்ளைகளை. ஞாயிற்றுக்கிழமை நீ வீட்டுல இருந்து உன்னை பார்த்து ஒருவன் கேட்கறாங்கன்னா, இன்னைக்கு சர்ச்சுக்கு போலன்னு கேட்கறாங்கன்னா, அன்னைக்கு நீ செத்துட்டதான் அர்த்தம். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ இருதயத்தை. 1ஆம் தேதி அதுவும் சபைக்கு வராத வீட்டுல இருந்து ஒருத்தர் கேட்கறாங்க, இன்னைக்கு 1ஆம் தேதி நீ சபைக்கு போல, உன் ஜென்மம் சாக கூடாது. நம்ம எதற்காக தான் சொல்லி கொண்டிருக்கோம். யாவனா ஒருத்தன் அவமானப்படுத்துறா, ஐயோ என் ஜென்மமே செத்து போச்சு. இது நம்மள அவமானம் கிடையாதா? சபை ஆராதித்து கொண்டிருக்கும் போது வீட்டுல உட்கார்ந்து தன் சுயநலத்துக்காக இருக்கிறோம்னா, அன்னைக்கு நம்மள அப்ப அது எது கிடையாதா? அன்னைக்கு ஜென்மம் சாகாதா? இன்னைக்கு தேவ பிள்ளைய,
அவருக்காக நீங்க வேத சொல்லக்கூடிய பொறுத்துரு, அவருக்காக காத்துரு. மாத வாக்குத்த சொல்லக்கூடிய நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணதில்ல? வெட்கப்படுவதில்லை. இன்னைக்கு நீ முதல்ல காத்திரு, நீ நன்மை பெறு, மற்றவர்களுக்கு போய் சொல்லு, கர்த்தருக்காக காத்திருந்த கர்த்தர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூக்குரலை கேட்டாரு, என் விண்ணப்பத்தை கேட்டாரு, என் சத்தத்தை கேட்டாரு, என் பெருமூச்சை கேட்டாரு, என் மனதில் இருக்கிற பாரத்தை கேட்டாரு, என் கண்ணீரை கேட்டாரு, என் குமுறுதலை கேட்டாரு, என் கதறுதலை கேட்டாரு. ஓ, அவருக்காக காத்திரு தேவப்பிள்ளைய, அவரே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தர் இந்த ஆராதனை தேவன் நம்மோடு இடைப்பட்டு தேவருக்காக கரங்களை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால அந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். என்னமா தடைபட்டு போயிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தடைகளை நீக்கி கொண்டு வாங்க. இன்றைக்கு ஆராதனையில் கலந்து கொண்ட இந்த ஒவ்வொரு ஆத்துமாவும் உயிரடையும்படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். 9வது சங்கீதம் 9 சாப்டர். முஸ்லிம் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இன்னைக்கு அந்த 1 to 20 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 9வது சங்கீதத்துல, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். உம்மேல் மகிழ்ந்து களி கூறுவேன், உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வாழ்க்கையும் நீத்தே, நீ உள்ள நியாயபதிகளை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கனை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கு இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கு பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கி அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒழிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கு இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூசக்கரத்தை சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் நீ கைவிடப்படுவதில்லை, ஆனால் உம் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவரை நினைத்து சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறைவார். மரண வாசல்கள் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகள் எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரு. சாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலைகள் அவர்களுக்கு காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார், துன்பங்களின் கைகளில் செய்களில் சிக்கிக் கொண்டார். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. எழுந்தருளு கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயத்திற்கப்பட கடவார்கள். ஆமென். அப்படியே உட்காருவோமாக. அங்க சொல்லப்படுகிற முதல் வசனம், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல வருகிற தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்துல வருகிற தேவ பிள்ளைகள், இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, எங்க கவனிங்க. கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பு, உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் நானே விவரிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். 17வது வசனம் சொல்லப்படுது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில தள்ளப்படுவார்கள். ஆமென். நரகத்தில தள்ளப்படுவார்கள். இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆராதனையில கர்த்தர் நினைப்பூட்டின காரியம், இன்னைக்கு மரணத்தை ஆண்டவர் நினைப்பூட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, மரணம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு நாள் என்ன பண்ண போது வரப்போகுது. ஆமென் சொல்லுங்களேன்.
மீண்டும் நம்ம பிறப்புமா என்பது நிச்சயம் அல்ல, கண்டிப்பா ஒரு நாள் இறப்போம் என்பது நிச்சயம். அல்லேலூயா. ஆனா அன்பு தேவ பிள்ளை, இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துல வருகிற தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காக தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா? தயவு செய்து சொல்றேன் தேவ பிள்ளையை, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த 8 மணிக்கு ஆராதனை நான் 7:45 உள்ள வர நீ பிரயாசப்படு தேவ பிள்ளைய. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எத்தனையோ பேர் எழுப்பி நிக்க வச்சிருக்கிற லேட்டா வந்தவங்களை, எத்தனை பேர் ஒரு முறை ஆலயத்துல எழுப்பி நிக்க வச்சா அந்த பயம் அவர்களை கொல்லும். அந்த பயத்தினால அடுத்த வாரம் சீக்கிரமா வரவன்னு பார்த்தா அடுத்த வாரம் அதை விட இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் லேட்டா தான் வராங்க. அங்க வேதம் சொல்லப்படுற துன்மார்க்கர தேவனை மறக்கிற லேட்டா வரவங்க என்ன ஆளு அவங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். லேட்டா வரவங்க யாரு? தேவனை மறக்கிறவங்க. அல்லேலூயா சொல்லுங்கள. தேவனை மறக்கிறவங்க, தேவனை இருதயத்துல வைத்திருக்கிறவங்களா லேட்டா வர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஆராதனை பண்ணிட்டோம், கொஞ்ச நேரம் 1/2 hour பிள்ளைங்க பண்ணிட்டோன்னு உட்காரலாம் தான் மனசு தோணுது எனக்கு கூட. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. போயிட்டு ஜெபம் பண்ணி பாடி நெருங்க பொறுமையா போலாம் தான் தோணுது, ஆனா இருக்க முடியல. பலவீனம் என்ன பண்ணுது, நம்மள கொஞ்ச நேரம் உட்காரலாம் தான் தோணுது. சரீரத்தில் இருக்கிற பலவீனம், இருதயத்தில் இருக்கிற குழப்பம், இருதயத்தில் இருக்கிற நிந்த கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போலாமே தான் தோணுது. ஆனா கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நேரம் போச்சுன்னா திரும்ப கிடைக்காது, அந்த டைம் போச்சுன்னா கிடைக்காதேன்னு ஓடி வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பயம் இல்லை. கர்த்தரை தேடுகிறதற்கும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கும் பயம் இல்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும். இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகள் 7வது வசனம் சொல்லக்கூடிய கர்த்தரோ என்றென்றைக்கே இருப்பார். அவர் என்றென்றைக்கே இருப்பார். நாம தான் இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இல்லை. அப்படியே தலையை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பாருங்களேன் முகத்தை. ஒரு சிலது வந்திருக்கும், ஒரு சிலது வந்திருக்காது. ரொட்டேட் சமயம் சிரிச்சு பாரு. போன வாரம் பணத்துக்கு போயிருக்கோம், போன வாரம் மோகத்துக்கு போயிருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கடந்த நாட்களில் ஜெபங்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமைப்பட்டு விலைக்கரையும் போயிட்டு கொண்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆனா நிறைய எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறது, ஒரு வாழ்க்கை தான். ஆனா ஒரு சிலர் 1000 வாழ்க்கை வாழ்றாங்க. நாளுக்கு ஒரு வாழ்க்கை, மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை, வேலைக்கு ஒரு வாழ்க்கை, குடும்பத்துக்கு ஒரு வாழ்க்கை, தெருவுக்கு ஒரு வாழ்க்கை. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க வேதம் சொல்லப்படுகிறது 9வது வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவன், நெருக்கப்படுகிற காலங்களில் அவர் தான் தஞ்சமா இருப்பார். அது மாத்திரம் இல்ல, 10வது வசனம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ தேடி பாரு. கர்த்தரை தேடி பாரு, அவர் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கையில எந்த விஷயத்திலும் உன்னை கைவிட மாட்டார். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உன்னை நம்பியே இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? நம்பியே இருப்பாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, சியோனில் வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனை பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ள அறிவிங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்தை அறிவிங்கன்னா ஆத்மாவை கெடுக்கிறது தான் பார்க்குது. நிறைய பேரு பார்க்குது, வீட்டுல இருக்கிறத போய் கெடுக்குது. ஒரே வீட்டுல இருக்குங்க, ஆனா எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட பேசுறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா துன்பத்துல மட்டும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அந்த சோறு எல்லாம் விஷம். சபைக்கு வராதவங்க சபையில ஞானஸ்தானம் எடுத்து சபையை கெடுத்துட்டு சபைக்கு விரோதமா இருக்கிறவங்களோட சோறு துண்டுன்னா அது விஷம் தான் உண்டாகும். உன் சரீரத்துக்கு அது கேடுதான் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் சரீரத்தை என்ன பண்ணாது? கேடு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். ஜனங்களுக்குள்ள அறிவிக்கணும். இன்னைக்கு எதை போய் அறிவிக்கிறோம்? வராத சபைக்கு ஐயா உன் மேல கோபமாகிறாரு, ஆனா இங்க வந்து ஆக்டிங் பண்ண சூப்பரா, சபையில வந்து ஆக்டிங் பண்ண ஐயோ
ஆண்டவர் நல்லா வச்சு செய்வார். அவங்கெல்லாம் நான் என்னதான் ஜெபம் பண்ணாலும் அது படுற பாட யாராலையும் நிறுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆத்துமாவுக்கு விரோதமா இருக்கிறவர்களை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் செய்கைகளை போயிட்டு அறிவிங்கன்னா தவறுகளை போயிட்டு குற்றங்களை போட்டு அறிவிச்சு ஆத்துமாவை கெடுக்கிறதுக்கும் ஆத்துமாவை சஞ்சலப்படுத்துகிறதுக்கும் அந்த ஆத்துமா என்னெல்லாம் சொல்லி அதை பாரப்படுத்தலாம். அது இன்னைக்கு எழும்பி வரலான்னு எனக்கு அதுகிட்ட போயிட்டு பேசும். இது பேசுறதுனால அது எழும்புவது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் பொழுது அவைகளை நினைக்கிறார். ஒரு நாள் நினைப்பார், இரத்த பழிகளை குறித்து விசாரணை செய்யும்போது நினைப்பார், நீ எந்தெந்த ஆத்துமா கிட்ட எப்படி பேசுறதுனால அந்த ஆத்துமா சொல்லும், நான் இன்னைக்கு எப்படி ஆட்சி வந்து மன்னிப்பு கேட்டு சபையில சேர்ந்துடலாம்னு நினைச்சேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்தாங்களா பேசினாங்களா, அதனால என் ஆத்துமா சோர்ந்து போச்சு, என்னால வர முடியல. ஒரு நாள் இரத்த பழிகளை உண்மையில் கேட்பார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது? சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதல் அவரு மறவா. அல்லேலூயா. அந்த 13வது வசனத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் எடுத்து அப்படி 14 என்ன இந்த வார்த்தையில புரியுது உங்களுக்கு? இந்த வார்த்தை திரும்ப பார்த்து பாருங்க. அதோட ட்விஸ்ட் இருக்குது சொன்ன. என்ன வார்த்தை இருக்குல்ல, என்ன சொல்றது, எதுனா சொல்லுங்களேன் பார்க்கலாம். உண்மையா வார்த்தை வாசித்தீங்கன்னா உங்க கூட கர்த்தர் பேசிருப்பாரு. அங்க சொல்லப்படுகிறது மரண வாசல்கள் இருந்து, நல்ல கவனிங்க, மரண வாசல்கள் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகள் எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்கள் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். நான் உன்னை மகிமைப்படுத்தி நான் உன்னை வந்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு இருக்கிற பிரச்சனையை நீ என்ன பண்ண சரி செய். நான் உன் ஆலயத்துக்கு வரணும், உன்னை நோக்கி கூப்பிடணும், உன் நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும், உன்னை கீர்த்தனை பண்ணணும், உன்னை பாடணும், உன்னை ஆராதிக்கணும்னா எனக்கு இப்போது இருக்கிற பலவீனத்தை மாற்று, எனக்கு இருக்கிற கஷ்டத்தை மாற்று. இன்னைக்கு லேட்டா ஒரு முறையாச்சு இந்த வார்த்தையை கேட்டு பாருங்களேன். நான் உன்னை வந்து ஆராதிக்கணும், நான் உன்னை வந்து மகிமைப்படுத்தணும், நான் உன்னை வந்து கீர்த்தனை பண்ணணும். அதுக்கு நான் தடையா இருக்கிறேன். என்ன தடையா இருக்குது? நான் லேட்டா வரத்துக்கு என்ன தடையா இருக்குது? அந்த தடை இன்னைக்கு நீக்குங்கப்பான்னு சொல்லி பாரு. நீ கேட்க மாட்டேன், ஏன்னா நீ அதை தான் விரும்புற. எல்லா ஜபத்துக்கும் நான் லேட்டா தான் போகணும், ஆசீர்வாதமும் லேட்டா தான் வரும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சீக்கிரமா வரவங்களுக்கு கண்டிப்பா சீக்கிரமா கர்த்தர் உங்க ஆசீர்வதிப்பார். லேட்டா வரும்பொழுது எல்லாமே லேட்டா தான் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாமே என்ன கிடைக்கும்? லேட்டா. நம்ம லேட்டா தானே வரும். ஆமென். சபையில இப்ப ஃபர்ஸ்ட் யார கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், ஆனா யார் ஆசீர்வதிப்பாரு? யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்கள தான் ஆசீர்வதிப்பாரு. லேட்டா வந்தவங்கள ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. கலைஞர் சிலிண்டர் கொடுத்தாரு, இலவச சிலிண்டர். ஞாபகம் இருக்குதா? எல்லா ஊருக்கும் குத்துக்கிட்டே வந்தாங்க சிலிண்டர். எங்க ஊருக்கு டேட் அறிவிச்சுதான் ஆட்சியை முடிஞ்சு போச்சு, கிடைக்கவே இல்லை. லாஸ்ட் எங்க, ஆமென் சொல்லுங்களேன், எல்லா ஊருக்கும் ஆச்சு, எங்க ஊருக்கு கிடைக்கவே இல்லை. லாஸ்டா இருந்தா என்னது? அப்படிதான் நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்கும், இவங்களுக்கு வந்தது அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்தது அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்தது அவங்களுக்கு வெயிட் பண்ணிக்கினே இருப்போம். அந்த லாஸ்டா வரவங்களோட நிலைமை என்ன ஆயிடும்? ஆட்சி முடிஞ்சிடும், காலம் முடிஞ்சிடும், கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். 5 வருஷம் ஆட்சியே முடிஞ்சிச்சு. போன வருஷம் ஆச்சு. எங்க ஒய்ஃபுக்கு மட்டும் 1000 ரூபாய் வரவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. லாஸ்டா இருந்தா என்னது? கிடைக்காது. வரும் வரும்னு எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணோம்? ஆபிட்டா இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் யாருன்னா லேட்டா வந்தவங்க இருந்து இல்ல ஐயா, நான் எல்லாத்துலயும் இதுவா இருக்கிறேன், கடவுள் என்ன நல்லா தான் ஆசீர்வதிச்சுக்கிறாரு சொல்லுங்களேன் பாக்கலாம். லேட்டா வந்தீங்க யாருன்னா? நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தான் வந்துக்கிறேன்.
₹1,00,000 பணம் கொடுத்தாரு, ₹1,00,000 பணம் கொடுத்தாருன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். 100% என்னால் சொல்ல முடியும். உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, உன் மனசுல நிம்மதி இருக்காது, உன் சரீரம் நல்லா இருக்காது. கடவுளுக்கு பயந்து நீ கர்த்தருடைய ஆலயத்துல முன்ன வந்து உட்காந்துக்குவாரு. ஆமென் சொல்லுங்களேன். அதுவும் சாதாரணமா சொல்ல, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. அந்த அறிக்கை சொல்லும் போது எவ்வளவு ஆசையா இருக்குது இல்ல? மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் வந்து விவரிக்கணும். அதுக்கு உம்முடைய ரட்சிப்பினால களி கூறும்படிக்கு முதல்ல தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு ஒரு துன்பத்தை, அப்பதான் நான் என்ன பண்ண முடியும்? உன்னை வந்து தொழுது கொள்ள முடியும். கடவுள்கிட்ட கண்டிஷன் வைக்கலாம். மல்கேல சொல்றாரு, கடவுள் சோதித்து பாரு, தசம்பாக காணிக்கைகளினால எங்களை என்ன பண்ண, என்ன சோதித்து பாரு. இன்னைக்கு நல்லா சம்பாதிக்குது, நல்லா குத்துக்கல்லாட்டம் இருக்குது, தசம்பாகம் தருமா. ஒரு சிலது கிள்ளி கொடுக்கும், ஹாஸ்பிட்டல் எத்தனை போய் அள்ளி கொடுக்கும். இங்க கிள்ளி குத்துட்டு எத்தனை பண்ணுது, ஹாஸ்பிட்டல் எத்தனை போயிட்டு பணம் இல்லைன்னு, பணமே இல்ல, கடன் பிரச்சனை இருந்து. போன வாரம்னா ₹20,000 செலவு போயிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. குடும்பத்துல நமக்கு இல்லைனால வேற யாருக்கோ எடுத்துன்னு போயிட்டு, கடவுளை ஏமாத்த நம்ம எங்கேயே எடுத்துன்னு போயிட்டு செஞ்சுக்கிட்டாரு. அம்மன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னால கண்டிப்பா சொல்ல முடியும், தசம்பா காணிக்க திருடுகிறவர்கள் அந்த பணத்தை முக்காவாசில 99% எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் கொடுக்கணும். ஹாஸ்பிட்டல்ல கொடுப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பாங்க. ஒண்ணு ஃபைனா கட்டுவாங்க, ஒண்ணு வியாதிக்கு ஃபைன் கட்டுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடவுளுக்கு கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை இன்னும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா 18வது வசனம் சொல்லப்படுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகவே போகாது. ஆண்டவருக்காக வைராக்கியம் செலுத்தி வாழ கர்த்தர் உன் குடும்பத்தை பாதுகாப்பார். இந்த வார்த்தையின்படி தேவன் ஆசீர்வதிக்கும்படி சோதரமான பார்க்கலாம். எங்களை அதிகமான நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்தினால வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.